நமஸ்தே ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம மத்தியமாக செகண்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய கஹானி எஸ்ஸேஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த முறை தமிழ்நாடுலேருந்து ஹிந்தி எழுதுகிறவங்களுக்கு, ஹிந்தி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பகவான் சப்கா ஏக் ஹே அப்படிங்கிற எஸ்ஸே இருக்குது. முதல்ல நான் ஸ்டோரியை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டீச் பண்ணுறேன். இப்ராஹிம் இப்ராஹிம் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிற வழியில் அவரோட வீடு இருக்குது. அந்த காலத்தில் எந்தவித வெஹிக்கிள்ஸும் இல்லாத காலத்தில் எல்லாம் நடந்தே தான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க. அந்த மாதிரி போகிறப்ப இப்ராஹிமோட வீடு வழியில் இருக்குது. அப்போ போகிறோம் அந்த வழியாக போகிறவங்களுக்கு இப்ராஹிம் தன்னால் முடிஞ்சதை சமைச்சு சாப்பாடு போடுவார். அந்த மாதிரி அவங்க வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு வழக்கம் வந்துச்சு. என்னென்னா, அந்த மாதிரி சாப்பாடுலாம் தயார் பண்ணிவிட்டு வந்தவங்கள்ட்ட அவர் முஸ்லீமாக இருக்கிறதுனால அவர் நமாஸ் பண்ணுவார். அப்போ அந்த வர்றவங்களையும் அவரை போலவே தொழுவதற்கு சொல்வார். அந்த மாதிரி இது அவரோட வழக்கம். அந்த மாதிரி தொழுதோன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 100 வயது மதிக்கத்தக்க ஒரு ஓல்டு மேன் அந்த வழியாக போகிறாரு. அவருக்கு சாப்பாடெல்லாம் போடும்போது இந்த மாதிரி நமாஸ் பண்ண சொல்லும்போது அவர் என்னோட கடவுள் நெருப்பை தான் நான் கடவுளாக கும்பிடுவேன், அதனால் நான் உங்களோட ப்ரேயரை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்ராஹிம் கோவப்பட்டு, அப்போனா உனக்கு சாப்பாடு இங்கே கிடையாது அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. அதற்கு பிறகு நம்ம அந்த சாமி படத்துலலாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு அசிரின்னு சொல்லுவோம்ல, காட் பேசுகிற மாதிரி சவுண்டு மட்டும் கேட்கும், ஆனால் காடை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அசிரி அவருக்கு கேட்குது. இப்ராஹிம் இந்த மாதிரி அந்த ஓல்டு மேனுக்கு இத்தனை வயது வரைக்கும் நான் சாப்பாடு போட்டேன், ஒருவேளை சாப்பாடை ஒன்றால் கொடுக்க முடியலையா, இந்த மாதிரி கடவுள் எல்லாருக்கும் ஒன்று தான், உன் கடவுள் தான் பெருசு அப்படிலாம் நினைக்கக்கூடாது அப்படிலாம் சொன்ன உடனே ஆஹா, கடவுளே நமக்கு புரிய வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு போய் அந்த ஓல்டு மேனை அழைச்சிட்டு அவருக்கு சாப்பாடை கொடுக்குறாரு. அதாவது கடவுள் அனைவருக்கும் ஒருவரே, அவங்கவுங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த முறையில் இதெல்லாம் ப்ரே பண்ணுறாங்களே ஒழிய கடவுள் எல்லாருக்கும் ஒருத்தர் தான் அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட, இந்த ஸ்டோரியோட கான்செப்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த எஸ்ஐயை பார்க்கலாம். பகவான் சப்கா ஏக் ஹே, அதாவது நான் இந்த இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறது 2 விதமாக நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். சென்னை சிட்டி மட்டும் அதுக்கு தனி கொஷின் பேப்பர், தனியாக சிலபஸ் சேம் தான், தனி கொஷின் பேப்பர். அப்புறம் அதர் தன் எல்லா சிட்டிக்குமே ஒரே கொஷின் பேப்பர் தான். அப்படி பார்க்கும்போது சென்னையை தவிர மற்ற சிட்டிஸ்க்கு ஆகஸ்ட் 2024 இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பகவான் சப்கா ஏக் ஹே, यह धर्म भेद से दूर कर सब में एकता लाने वाली कहानी है. இது மத வேற்றுமையை போக்கி அனைவரிடமும் ஒரு ஒற்றுமையை கொண்டு வரக்கூடிய ஒரு கதையாக இருக்கிறது. இப்ராஹிம் கா உதார், இப்ராஹிமினுடைய பெருந்தன்மை. இப்ராஹிம் अपने परिवार के साथ, இப்ராஹிம் தன்னுடைய குடும்பத்துடன், के साथ வித் एक ஜோம்படி மே ரஹ்தாத்தா, ஒரு குடிசையில் வசித்து கொண்டிருந்தான். உஸ்கா கர் சடக்குக்கே கினாரே தா, அவனுடைய வீடு ரோட்டு ஓரத்தில் இருந்தது. ஆஸ்பாஸ் கோயி சராய் நஹிதா, அக்கம் பக்கத்தில் எந்தவித ஒரு ரெஸ்டாரண்ட், சராய்னா ரெஸ்டாரண்ட், அதை சாப்பிடுவதற்கான எந்த கடைகளும் இல்லாமல் இருந்தது. இஸ்லியே யாத்ரி உசி கி ஜோம்படி மே சகாயத்தா கேலியே கயே, அதனால் ட்ராவலர்ஸ்லாம் அவரோட அந்த குடிசைக்கு தான் ஹெல்ப் கேட்டு போகிறாங்க. வஹ்பி குஷி சே உன்கா ஆதர் சத்கார் கர்த்தாத்தா, அவரும் சந்தோஷமாக அவர்களை மரியாதை கொடுத்து உபசரித்தார். ஆதர்னா மரியாதை, சத்கார்னா உபசரிப்பு செய்தார். உஸ்கா கர்வ், அவருடைய கர்வம். இப்போ இப்ராஹிமுக்கு இந்த மாதிரி உபசரித்து நம்ம அப்படி ஏழையாக இருந்தால் கூட இப்படி நம்மளால் செய்ய முடியுதுன்னு ஒரு கர்வம் வந்துருச்சு. அதனால் நம்ம மதம் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துருச்சு. சப்கோ தேத்தே தேத்தே கரீப் ஹோ ஜானே பர்பி, எல்லோருக்கும் கொடுத்து கொடுத்து ஏழையானாலும் கூட இப்ராஹிம் யாத்ரியோங்கா ஆதர் சத்கார் கர்த்தாத்தா, இப்ராஹிம் டிராவலர்ஸ்க்கு மரியாதை கொடுத்து உபசரித்தார். லெக்கின் தீரே தீரே உஸ்கே பாவ் பதல் கயே, ஆனால் மெல்ல மெல்ல அவனுடைய எண்ணம் மாறியது. உஸ்கே அவனுடைய, வஹ் अपने धर्म को लेकर गर्व करने लगा, அவன் தன்னுடைய தர்மத்தை நினைத்து கர்வம் கொள்ள ஆரம்பித்தான். பூடே ஆயா,
வயதானவர் வந்தார். एक दिन 100 वर्ष का बूढ़ा उसके घर आया. ஒரு நாள் 100 வயதுடைய ஒரு வயதானவர் அவனுடைய வீட்டிற்கு வந்தார். கானேக்கே பகலே கானேக்கே பகலே சாப்பிட்றதுக்கு முன்னாடி. பஹலே அப்படின்னா முன்னாடின்னு அர்த்தம். இப்ராஹிம் அவரை அப்னே தன்னுடைய धर्म की प्रार्थना दुहराने को कहा. தன்னோட தர்மத்தை அதாவது தர்மத்தில் எப்படி ப்ரே பண்ணுவாங்களோ அதை ஃபாலோ பண்ண சொன்னார். துஹ்ரானே அப்படின்னா ஃபாலோ பண்ணுறது. வஹ் நஹி தோஹ்ராயா அவன் ஃபாலோ பண்ணலை. அவர் சொல்கிறத அந்த ஓல்டு மேன் ஃபாலோ பண்ணலை. பூடேனேக்காக அந்த ஓல்டு மேன் சொன்னார், மே அக்னிக்கு பூஜா கர்த்தாகும், நான் நெருப்புக்கு தான் பூஜை பண்ணுறேன். இஸ்பர் இப்ராஹிம் உசே கானா தியே பினா, இதனால இப்ராஹிம் அவருக்கு சாப்பாடு கொடுக்காம கர்சே பாகர் நிக்கால் தியா, வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டான். தேவதூதனே கியா கஹா, அந்த அசுரின்னு நான் சொன்னேன்ல கதை சொல்லும்போது அதைத்தான் தேவதூத் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டோரியில். தேவதூதுவன் என்ன சொன்னான்? தப் தேவதூத் வஹா பிரகட் ஹுவா, அங்கே தேவதூதுவன் தோன்றினான். அதாவது இந்த ஓல்டு மேனை விரட்டி அடித்ததுக்கப்புறம் அங்கே தேவதூதுவன் தோன்றினான். உஸ்னே இப்ராஹிம்கோ சம்ஜாயாக்கி, அவன் இப்ராஹிமுக்கு புரிய வச்சான் என்னன்னா, உஸ் பூடே கோ கானா தியே பினா, அந்த ஓல்டு மேனுக்கு அந்த பூடேக்கோ ஓல்டு மேனுக்கு கானா தியே பினா சாப்பாடு கொடுக்காமல் கர்சே வீட்டிலிருந்து நிக்கால் தேனா வெளியேற்றியது கலத் ஹே தவறு. பகவான் சப்கா ஏக் ஹே கடவுள் அனைவருக்கும் ஒருவரே. அப் இப்ராஹிம் சமஜ் கயா, இப்பொழுது இப்ராஹிம் புரிந்து கொண்டான். இப்ராஹிம் நே ஜாக்கர் உசுசே மாஃபி மாங்கி, இப்ராஹிம் போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டான், அந்த ஓல்டு மேன்கிட்ட மன்னிப்பு கேட்டான். மாஃபி மாங்கினா மன்னிப்பு கேட்டான். பூடே பி போல்கி, அந்த பூடே பி போலாக்கி, அந்த ஓல்டு மேனு சொன்னார் என்னன்னா, பகவான் சப்கா ஏக் ஹே கடவுள் அனைவருக்கும் ஒருவரே அப்படின்னு அந்த தேவ தூதுவன் சொன்ன அந்த டயலாகை அந்த ஓல்டு மேனும் சொல்கிறாரு. அதாவது இதிலேருந்து காடே இவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல வராங்க. நீதி, இதிலேருந்து நம்ம கிடைக்கிற மாரல் இஸ் அவனிமே, இந்த உலகத்தில் கை தர்ம ஹே நிறைய மதங்கள் இருக்கின்றன. மகர் பகவான் சப்கா ஏக் ஹே, ஆனால் கடவுள் அனைவருக்கும் ஒருவரே. இந்த முறை உங்களுக்கு 2 எஸ்ஏஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நான் அதனால் இந்த குத்தேக்கி பூஞ்ச் அதையுமே சேர்த்து இதில் டீச் பண்ணியிருக்கேன். குத்தேக்கி பூஞ்ச். ஏக் காவ்மே ஏக் அமீர் ஆத்மி தா, ஒரு கிராமத்தில் ஒரு பணக்காரன் இருந்தான். உஸ்கே நௌக்கர் தில் லகாக்கர் காம் கர்த்தே தே, அவனுடைய வேலைக்காரன் மன ஈடுபாடோடு வேலை செய்தான். லெக்கின் அமீர் உன்சே நா குஷ்தா, ஆனால் அமீர் உன்சே அப்படின்னா அவன் செய்த வேலையில் சந்தோஷம் அடையவில்லை. வஹ் ஏக் ஃபுர்தீலா நௌக்கர் சாத்தா தா, அவன் இன்னும் ஒரு சுறுசுறுப்பான வேலைக்காரனை விரும்பினான். உஸ்னே ஈஸ்வர் சே ஃபுர்தீலா நௌக்கர் தேனே கி பிரார்த்தனா கர்னே லகா, அவன் கடவுளிடம் சுறுசுறுப்பான வேலைக்காரனை கொடுக்க சொல்லி ப்ரே பண்ண ஆரம்பித்தான். इतने में एक मोटा भूत उसके सामने आ खड़ा हुआ. इतने में இப்படி பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, இந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கும் பொழுது அதை தான் நம்ம இத்தனைமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இப்போ அந்த சமயத்தில் ஒரு குண்டான பூதம் அவன் கண் முன்னாடி வந்து நின்றது. வஹ் பூத் போலாக்கி, அந்த பூதம் சொன்னது, மே ஆப்கா காம் ஜல்தி பூரா கருங்கா, நான் நீங்கள் உங்களுடைய வேலைகளை விரைவாக செய்து விடுவேன். கர்ண டு கருங்கா, வில் டு செய்வேன். முஜே லகாத்தார், எனக்கு அடிக்கடி, காம் சாகியே வேலை வேண்டும். யதி சப்போஸ் ஆப் காம் ந தே சக்கே தோ, உங்களால் வேலை கொடுக்க முடியலைனா, சக்குனா கேனு, இங்கே சக்கே அப்படின்னா குட், அந்த மாதிரி குடின், அதான் ந தே சக்கே, குடின் கிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்க முடியலைன்னா மே ஆப்கோ கா ஜாவுங்கா, நான் உங்களை சாப்பிட்ருவேன்.
சாப்பிட்டு விடுவேன், அதை தான் கா ஜாவுங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்கே பாத் இதற்கு பிறகு பூத் ஹர் காம் ஜல்து ஜல்து பூரா கர் தேத்தா தா. இதற்கு பிறகு அந்த பூதமானது ஒவ்வொரு வேலையையும் ஹர் காம், இப்போ ஹர் தின்னா எவ்ரிடே, ஹர் காம்னா எவ்ரி ஒர்க், ஜல்து ஜல்து வேக வேகமாக, பூரா கர் தேத்தா தா செய்து முடித்தது. ஏக் தின் ஒரு நாள் அமீர் ஆத்மி பூத் கோ காம் நகி தே சகா. அந்த பணக்கார மனிதனால் பூதத்திற்கு வேலை கொடுக்க முடியவில்லை. பூத் உஸ்கோ கானே வாலா தா. பூதம் அவனை சாப்பிடவிருந்தது. ஜான் பச்சானே கேலியே உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, இந்த பச்சானே அப்படின்னா டு எஸ்கேப். अमीर ने बूथ से कुत्ते की पूंछ सीधे करने को कहा. அந்த பணக்காரன் வந்து இந்த நேங்கிறதுக்கு அர்த்தம் வந்து இந்த பாஸ்ட் டென்ஸில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சு, அதை பற்றி நம்ம பேசும்போது அவன் வந்து அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு தான் அந்த நே சேர்க்குறது. அமீர் நே அந்த பணக்காரன் வந்து பூத் சே பூதத்திடம் குத்தேக்கி பூஞ்ச் நாயினுடைய வாழை சீதே கர்னேக்கோ கஹா நிமித்த சொல்கிறான், அதாவது ஸ்ட்ரைட் ஆக்க சொல்கிறான். சீதேனா ஸ்ட்ரைட்டு. பூத் ய காம் நஹி கர் சக்கா பூதத்தால் இந்த வேலையை செய்ய முடியலை. வஹ் ஈஸ்வர் கே பாஸ் சலா கயா அது கடவுளிடம் சென்று விட்டது. அமீர் ஆத்மி அப்னே நௌக்கரோங் சே சந்துஷ்ட ரஹ்னே லகா. இதுக்கப்புறம் அந்த பணக்காரன் தன்னுடைய வேலைக்காரர்கள் செய்யும் வேலையிலேயே சந்தோஷமடைய ஆரம்பித்தான். இதை தான் குத்தேக்கி பூஞ்ச் அப்படிங்கிற ஸ்டோரியில் இந்த கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. தன்யவாத்.